Good morning students. Last class la transportation of plants mudichitom. Adukku transportation circulation in animals. Circulation in animals illa circulation in man paakrom. Inga circulation la transportation in plants paathachi, circulation in animals illa circulation in man. Circulation is நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம்ல நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்ஸ்க்கு நீட் எனர்ஜி. அப்ப அந்த எனர்ஜி தேவை, ஆக்சிஜன் தேவை, குளுக்கோஸ் தேவை, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகக்கூடியது என்னது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க இங்க அதுல இங்க நம்ம சர்க்குலேஷன் இன் மேன் தான் பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னென்ன சார்னா பிளட் வெசல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்ட், இது மூணு தான் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல வரக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன blood is the main circulatory medium. இப்போ மனித உடம்புல விலங்குகளை பொறுத்தளவுக்கே பார்த்தோம்னா blood is the main circulatory medium, important circulatory medium. ஒரு கொண்டு போகக்கூடிய ஊடகமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா blood தான். blood is the main circulatory medium in human body. என்னதான் human body it is red colored connective tissue. எப்படி கூடிய ஒரு திரவ டிஷ்யூ, திரவ இணைப்பு டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் a red colored connective tissue. இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட் கலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அப்படின்னா வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ல இருக்கக்கூடிய கூறுகள், முக்கிய கூறுகள். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் blood? There are two components in the blood, plasma and formed element. Plasma and formed elements are the two components of the blood. bloodல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றோம்? fluid plasma, என்ன சொல்றோம்? இது fluid plasma, திரவ நிலையில் இருக்கக்கூடிய plasma, and formed element, that means cells, இதுல இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தான் two components of the blood. இதுல first component அப்படின்னு பார்த்தோம்னா plasma. that is a fluid part of the blood. ரத்தத்தில் இருக்கக்கூடிய திரவ பகுதி அப்படின்னு சொல்றாங்க plasma. That is alkaline in nature, slightly alkaline in nature. என்னது ஸ்லைட்டா அல்கலைனா இருக்கக்கூடியது. That is a non-cellular substance. இப்போ என்ன இருக்கு plasma அப்படிங்கிறது பார்த்தா non-cellular substance. இந்த bloodல இருக்கக்கூடிய non-cellular substance தான் என்ன plasma அப்படின்னு சொல்லக்கூடியது. It is 55% of the blood. ரத்தத்துல 55% என்ன இருக்கு? 55% of the total blood is plasma. 55% என்னது இந்த plasma தான் டோட்டலா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா it contains என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா proteins, glucose, urea, enzyme, hormones, minerals and vitamins are present in plasma. plasmaல என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புரதம், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்கள், ஹார்மோன்கள், மினரல்கள் and விட்டமின்கள். they all are present in the plasma. இது எல்லாமே எங்க இருக்கு? present in the plasma அப்படின்னு சொல்லக்கூடியது. இது plasma அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரவ பகுதி, fluid part அப்படின்னு சொல்லுது. The second one, first என்ன பார்த்தோம் plasma. The second component is the formed element, that is called blood cells. The formed elements are three types. It means the blood cells are three types. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் அப்படிங்கிறதுனா மூன்று வகையானது. The first one RBC, red blood corpuscles or erythrocyte, ரத்த சிவப்பணுக்கள் அல்லது எரித்ரோசைட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. The second one அப்படின்னா WBC, white blood corpuscles or leukocytes, ரத்த வெள்ளையணுக்கள் அல்லது லியூகோசைட்டுகள். அதுக்கு அடுத்து பார்த்தா blood platelets or thrombocytes, ரத்த தட்டுகள் அல்லது த்ராம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பார்த்தா மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு, three formed elements, that means three types of blood cells அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBC, red blood corpuscles or erythrocytes, என்னங்க ரத்த சிவப்பணுக்கள் அல்லது எரித்ரோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. That is the most abundant cells in the blood. ரத்தத்துல அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது அப்படின்னா RBC, that is the most abundant cells in the blood அப்படின்னு சொல்லக்கூடியது. They are formed in bone marrow. எங்க சார் உற்பத்தி ஆகுது? They are formed in bone marrow. இது ரத்தத்துல இருக்கக்கூடிய எலும்புல இருக்கிறது, எலும்பு மஜ்ஜையில உற்பத்தி ஆகுது bone marrowல. They are red in color. என்ன RBC என்ன கலர் இருக்கும்? they are red in color. red in color because the presence of respiratory pigment hemoglobin. இந்த ரத்த சிவப்பு நிறத்துக்கு என்ன காரணம்? இதுல இருக்கக்கூடிய respiratory pigment, சுவாச நிறைவின்னு சொல்லக்கூடிய இந்த ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால that is the RBC, that is red color. அதனால சிவப்பு நிறத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த செல் நோ செல் ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ். இந்த ரத்த சிவப்பணுக்களை பார்த்தா உள்ள என்ன இருக்காது? நியூக்ளியஸோ அல்லது மற்ற செல் உறுப்புகளோ இருக்காது. நோ செல் ஆர்கனல்ஸ்
and the nucleus. Its lifespan is 120 days. இந்த ஆர்பியோட ஆர்பிஸோட வாழ்நாள் எவ்வளவு? 120 நாட்கள். Its lifespan is 120 days அப்படின்னு சொல்லக்கூடியது. What is the important function of the RBC? It involves the transport of oxygen in the cells. It involves in the transport of oxygen from lungs to tissues. எங்க இருந்து சார்? என்ன முக்கியமா RBC? லங்ஸ்ல இருந்து tissues என்ன பண்ணுது? ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அது மெயினாக ஹீமோகுளோபின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கிறதுனால, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கிறதுனால இது ஆக்சிஜன் டிஷ்யூக்கள்ல இருந்து லங்ஸ்க்கும் லங்ஸ் டிஷ்யூக்களுக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய முக்கியமான வேலை செய்யுது. அதாவது இன்வால்வ்ஸ் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் லங்ஸ் டு டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. The second first formed element, first type of cell, second WBC, white blood corpuscles or erythrocytes, இரத்த வெள்ளை அணுக்கள், white blood corpuscles or leukocytes, இரத்த வெள்ளை அணுக்கள் அல்லது என்ன சொல்றோம் லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. they are colorless. இங்க கலர் என்ன ரெட் கலர் இருக்கும், இங்க கலர்லெஸ், இங்க நிறமற்றது. they are found in எங்கெங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா bone marrow, spleen, thymus and lymph nodes. எங்கெங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா bone marrowல இருக்கு, thymusல இருக்கு, spleenல இருக்கு, lymph nodes இருக்கு. எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? இந்த WBC அப்படிங்கிறது இருக்கு. they are capable of amoeboid movement. இது என்ன இது? ரத்த வெள்ளையணுக்கு ஒரு முக்கியமான பண்பு என்ன? அமீபாய்ட் மூவ்மெண்ட், அமீபா மாதிரி செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்றாங்க. This WBC are divided into two types. இந்த ரத்த வெள்ளையணுக்குள்ள திரும்ப ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். The WBC can be grouped into two categories. ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. The first one is called granulocytes. The second one is agranulocytes. Granulocytes, granule means the small particles in the cytoplasm. That means granules. Granulocytes அப்படினா துகள் உடையவை. agranulocytes துகள் அற்றவை. இந்த ரத்த வெள்ளை அணுக்களை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. granulocytes, agranulocytes. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படி பார்த்தா granulocytes. granulocytes granules in the cytoplasm. இதோட சைட்டிங்க WBC அப்படி பார்த்தா RBC நியூக்ளியஸ் கிடையாது, WBC நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியேட்டட்னா ரத்த வெள்ளை அணுக்கள்ல நியூக்ளியஸ் இருக்கும். சிவப்பணுக்கள்ல நியூக்ளியஸ் இருக்காது, ரத்த வெள்ளை அணுக்கள்ல நியூக்ளியஸ் இருக்கும். அதான் சொல்றாங்க கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தோம் அப்படின்னா they are granules in their cytoplasm. அதோட சைட்டோபிளாசம் இருக்கு, granules இருக்கு. The nucleus is irregular or lobed. இது என்ன இருக்கும்? இந்த granulocytes உள்ள இருக்கிற சைட்டோபிளாசம் நியூக்ளியர் irregular-ஆ இருக்கும் அல்லது lobed. lobed-னா ரெண்டு மூணு பிரிவுகளா பிரிஞ்சிருக்கூடியது. இந்த granulocytes is three types. இந்த granulocytes மூணு டைப்பா பிரிக்கிறாங்க. என்னன்னா அந்த granulocytes-னா three types-ஆ பிரிக்கிறாங்க. First one neutrophil. First one என்னது? நியூட்ரோஃபில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தோம்னா 2 to 7 லோப் நியூக்ளியஸ். இதுல என்ன இருக்கும்? இந்த நியூக்ளியோட நியூக்ளியஸ்னா 2 ல இருந்து 7 பிரிவுகளுடைய நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? 2 3 4 5 6 இது மாதிரி இது 7 கருவுகள். மினிமம் 2 மேக்ஸிமம் 7 லோப் நியூக்ளியஸ் இருக்கும். 60 to 70% of the total WBC leukocytes neutrophils. மொத்த வெள்ளை அணுக்கள்ல 60 ல இருந்து 70% இந்த நியூட்ரோஃபில்ஸ் ஆகப்படுது. They are formed in the time of infection or inflammation. So இந்த நியூட்ரோஃபில்ஸ் எப்ப சார் உருவாகும் அப்படினா எப்ப அக்யூமுலேட் ஆகும் ஃபார்ம் ஆகும்னா they are in the infection, during the infection or inflammation. அதான் சொல்றாங்க their numbers are increased. அதான் சொல்றாங்க ஃபார்ம்னா their numbers are increased during the infection or inflammation. நம்ம உடம்புல ஏதாவது நோய் தொற்றோ அல்லது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது இதோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. The second type of granulocytes அப்படி பார்த்தா eosinophils. eosinophils அப்படின்னு சொல்லக்கூடியது eosinophilகள். they are bilobed nucleus. இதுல bilobed nucleus ரெண்டு பிரிவுகளுடைய நியூக்ளியஸ் இருக்கும். 2 to 33% of the total number of leukocytes. மொத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையில 2 ல இருந்து 3% கூடியது. இது எப்ப சார் உருவாகும் அப்படின்னா it in the their number is increases conditions of allergy or parasitic situation. அதான் சொல்றாங்க this number is increases during conditions of allergy or parasitic infections. என்னது நம்ம உடம்புல அலர்ஜி ஏற்படும் போதோ அல்லது பாரசைட்னால தொற்று ஏற்படும் போதோ இந்த டைம்ல அதிகமாகும். அப்ப என்ன பண்ணா detoxification of toxins என்ன பண்ணும்? இந்த நியூட்ரோஃபில்ஸ் அந்த பாரசைட்ஸ் ஆர் அலர்ஜி மூலம் உண்டாகக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ணும்? டீடாக்சிஃபிகேஷன், அந்த விஷத்தன்மை முறிக்கக்கூடிய தன்மையுடையது eosinophils. The third one அப்படின்னு பார்த்தா basophils. The granulocytes third type அப்படின்னு பார்த்தா basophils. basophilகள் அப்படின்னு சொல்றது they are lobed nucleus. ஒரே ஒரு
என்னது ஒரே ஒரு இதா இது மாதிரி இருக்கு ரெண்டு இருக்குல்ல ஒரே ஒரு கருப்புகள் உடைய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லப்படுது 0.5 to 1% of the total number of leukocytes மொத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையில 0.5 இருந்து 1% இருக்கக்கூடியது they release chemicals என்ன பண்ணாய் at the time of inflammation இது என்ன சொல்றாங்க இந்த basophils அப்படினு பார்த்தா they release chemicals in the time of inflammation நம்ம உடம்புல ஏதாவது தொற்று inflammation ஏற்படும் போது அப்ப என்ன பண்ணும் இந்த basophils என்ன பண்ணும் இன்கிரீஸ் ஆகி இந்த chemical ரிலீஸ் பண்ணும் அதன் மூலமா இது என்ன பண்ணும் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மள பாதுகாக்கும் அப்படினு சொல்லப்படுது these are the three type of granulocytes neutrophils eosinophils and basophils அது செகண்ட் என்ன சொல்றோம் WBC செகண்ட் கேட்டகரி A granulocytes துகள்கள் அற்றது அதாவது என்ன granules or granules not found or granule absent இதோட செல்லுக்குள்ள பார்த்தனா அந்த துகள்கள்லாம் இருக்காது நியூக்ளியஸ் இருக்கும் மத்தபடி granules இருக்காது ஓகேவா this A granulocytes divided into two types the A granulocytes திரும்ப ரெண்டு டைப்பா பிரிக்கறாங்க lymphocytes and monocytes அப்படினு சொல்லப்படுது lymphocytes அப்படினு பார்த்தோம்னா 20 to 25% of the total number of leukocytes right இந்த lymphocytes அப்படிங்கறது பார்த்தோம்னா ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையில 20 ல இருந்து 27 இருக்கக்கூடியது 20 ல இருந்து 25% இருக்கக்கூடியது அப்படினு சொல்லக்கூடியது they produce antibodies during the bacterial or viral infection இது என்ன பண்ணும் antibodies உண்டு பண்ணக்கூடியது இந்த lymphocytes தான் antibodies உண்டு பண்ணக்கூடியது இதான் நம்மோட நோய் எதிர்ப்பு சக்தியில முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த lymphocytesல ரெண்டு டைப் இருக்கு T lymphocytes B lymphocytes அதாவது இந்த lymphocytes thymusல இருந்ததுனா T lymphocytes இதே bone marrow இருந்ததுனா B lymphocytes both of them commonly called as lymphocytes this is 20 to 25% of the total number of leukocytes it produce antibodies at the time of bacterial or viral infection இது என்ன பண்ணும் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று உடம்புல ஏற்படும்போது அதுக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடிஸை உண்டு பண்ணக்கூடியது இந்த செகண்ட் A granulocytes is called as monocyte இரண்டாவது A granulocyteல செகண்ட் டைப் அப்படினு பார்த்தா monocyte it is a largest in the WBC ரத்த வெள்ளை அணுக்களே பெரிய செல்ஸா அப்படினா இந்த monocytes தான் that is the largest in size in the leukocytes அப்படினு சொல்லுவாங்க there are the largest of the leukocytes ரத்த வெள்ளை அணுக்களே பெருசு 5 to 6% of the total number of leukocytes மொத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையில 5 ல இருந்து 6% இருக்கக்கூடியது அதுக்கு அப்புறம் பார்த்தா இது முக்கியமான வேலை என்ன அப்படி பார்த்தோம் அப்படினா they are phagocytic and engulf bacteria என்ன பண்ணும் phagocytic or engulf phagocytic or engulf engulf என்ன சார் விழுங்கக்கூடியது இதுனா monocytes உங்க சைஸ்ல பெருசா இருக்கறனால ஏதாவது பாக்டீரியா வந்துச்சதுனா அது கம்ப்ளீட்டா அப்படியே engulf பண்ணி அந்த பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணிரும் அதன் மூலமா உடம்புல நோயில இருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையது these are the two types of monocytes இப்ப WBC ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க granulocytes A granulocytes the A granulocytes மூணு டைப் neutrophils eosinophils basophils A granulocytes two types lymphocytes monocytes இந்த அஞ்சு செல்களும் டோட்டலா சேர்ந்ததுதான் இது is commonly called as WBC இந்த அஞ்சு சேர்ந்ததா ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படினு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது blood platelets நம்ம RBC WBC பார்த்தாச்சு மூணாவது ஃபார்ம் எலிமெண்ட் it is the third blood cells அப்படினு பார்த்தா blood platelets or thrombocytes ரத்த தட்டுக்கள் அல்லது thrombocytes அப்படினு சொல்லப்படுது they are the one type of formed element they are small and colorless they are smaller in size and colorless பார்க்கிறது எப்படி இருக்கும் சைஸ் சின்னதா இருக்கும் கலர்லெஸ்ஸா இருக்கும் அப்படி சொல்றாங்க they do not have nucleus இதுல என்ன கிடையாது nucleus கிடையாது they do not have nucleus there are about 2,50,000 or 4,00,000 in cubic millimeter in number இது எண்ணிக்கையில எவ்வளவு இருக்கும் பார்த்தா ஒரு cubic millimeterல 2,50,000 வந்து 4 lakh வரைக்கும் இருக்கும் 2 million வந்து 4 million வரைக்கும் இருக்கக்கூடியது சொல்லப்படுது it lifespan is 8 to 10 days இதோட வாழ்நாள் எவ்வளவு 8 ல இருந்து 10 நாட்கள் அப்படி சொல்லக்கூடியது 8 to 10 days அப்படி சொல்லப்படுது இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படி சொல்றாங்க they play an important role in the clotting of blood they play an important role in the clotting of blood எப்படி platelets from clotting of blood to prevent the blood loss என்ன பண்ணுது நம்ம உடம்புல ரத்த முறையில முக்கிய பங்கு எடுத்து நம்ம உடம்புல இருந்து ரத்தம் சிதையாம வெளியேறாம blood loss ஆகாம பாதுகாக்குது அப்படினு சொல்றாங்க எப்படி அப்படினா இந்த platelets என்ன பண்ணுது இந்த blood clot கிரியேட் பண்ணுது அப்படி சொல்லக்கூடியது அதனால சொல்றாங்க
the platelets are play an important role of the clotting of blood and prevent the blood loss in our body. The third form element that is called as thrombocytes. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். இப்போ நம்ம பிளட்டை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பணிகள். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், சுவாசத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த கேசஸ் வாயுக்களை கடத்துறது. என்னென்ன கேசஸ்? ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, தீஸ் ஆர் கால்ட் அஸ் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் ஈச் அண்ட் எவரி செல்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் என்ன பண்ணுது? நம்ம டைஜஸ்டட் செரிக்கப்பட்ட உணவுகளை ஈச் அண்ட் எவரி செல் கடத்துதான். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி செல்ஸ். நம்ம உடம்புல இருக்க எல்லா செல் கடத்தக்கூடியது. மூணாவது பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். அதே ஹார்மோன்களை கடத்துறது முக்கிய பங்கு வகிக்கிறது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் அவர் பாடி. இந்த ஃபோர்த் ஃபங்க்ஷன் பார்த்தா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜனஸ் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், அந்த மாதிரி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நைட்ரோஜனஸ் கழிவுகள், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினா வளர்ச்சிதை மாற்றக்கூடிய கழிவுகள், அதெல்லாம் நைட்ரோஜனஸ் எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட். நைட்ரஜன் அடிப்படையாக கொண்ட என்னென்ன சொல்லலாம்? எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் யூரியா, அமோனியா, யூரிக் ஆசிட், இதெல்லாம் எப்படி எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்துக்கு அது மூலமா வெளியேற்றத்துக்கு கிட்னிக்கு கொண்டு வரது எது அப்படின்னா இந்த பிளட் தான். இது என்ன பண்ணுது? செல்கள்ல இருந்து எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து கிட்னிக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாடி அகைன்ஸ்ட் த டிசீசஸ். நம்ம உடம்புல என்னது நோய்கள் தாக்காம அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த பிளட் தான். பிளட் என்னது? அதில் இருக்கக்கூடிய WBC தான், ஒயிட் பிளட் செல்ஸ். அதனால they involve in the protection of body against the diseases. நோய்க்கு எதிரான நம்ம உடம்பு பாதுகாக்கக்கூடியதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா the act as a buffer and regulation of pH and temperature in our body. என்ன சொல்றாங்க? act as a buffer. இது ஒரு பஃபர் மாதிரி. என்னது? pH-ஐயும் நம்ம உடம்புல என்ன இருக்கு ஒரு எல்லாத்தையும் ஒரு சரி பண்ணக்கூடிய ஒரு பஃபர் மாதிரி இருந்து என்னது ரெகுலேஷன் ஆஃப் pH. நம்ம உடம்புல அமில காரநிலை, அதாவது pH, ஹைட்ரஜனேஷன், ஹைட்ரஜனோட செறிவு, அந்த pH-யும் டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலையும் மெயின்டைன் பண்ணுறது முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுன்னா இந்த பிளட் தான். லாஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா they maintain the proper water balance in our body. நம்ம உடம்புல கரெக்டாக நீரோட அளவை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ப்ராப்பர் பேலன்ஸ் பண்ணுவோம். they maintain the proper water balance in our body. நம்ம உடம்புல நீரோட அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த பிளட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜனஸ் எக்ஸ்க்ரீட்டரி, இன்வால்வ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாடி, they act as a buffer and regulation the pH of one body temperature, and they maintain the proper water balance in our body. இந்த ஏழு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளட்டோட ஃபங்க்ஷன், அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ்ல பிளட்னா என்ன, பிளட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல பிளாஸ்மா என்ன பார்த்துருக்கோம், ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல RBC, WBC, பிளட் பிளேட்லெட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பிளட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? இன்னைக்கு நடத்துற லெசன் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின் பண்ணா why is the color of the blood red, அதுக்கப்புறமா ரைட் த 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் என்னென்ன, RBC, WBC ஆர் பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து டிஃபைன் லியூகோபீனியா, லியூகோபீனியானா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரைட் அபவுட் ஈஸ்னோஃபில்ஸை பற்றி ஒரு குறிப்பறையணும். ரைட் 3 டைப்ஸ் ஆஃப் கிரானுலோசைட். கிரானுலோசைட்ஸ்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான டைப்ஸ் என்னன்னா பேசோஃபில், ஈசோஃபில், நியூட்ரோஃபில், அதை எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின் எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், ரத்தத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எழுதி அனுப்பிடணும். ஓகே, தேங்க்யூ.